வெளிநாட்டு அம்மா தான். அதை வந்து கனடா அம்மா தான் எங்களுக்கு ஒரு பொருள் ஒன்று வாங்க போகிறோம். என்ன உண்மைக்குமே அது பிரபலம் வந்து இங்கே சொல்லக்கூடாது. அதான் வந்து அது வந்து தான் வீடியோக்கு வர மாட்டாங்க. சர்ப்ரைஸாக திறந்து இந்த முகத்தை காட்ட போகிறாங்க வீடியோ. இங்கே வந்து திரிக்கலாம். இது வந்து நேரடியாக பவுடர் 10 கிலோ. ஓ என்ன வாடு அனைவருக்கும் வணக்கம். நான் சிந்துஜன். நான் அனுசியா. என்ன மொத்தம் சாப்பிடல போல வாங்கிக்கிறாள் சத்தம் வராதான் சாப்பிடுறாங்க. சரி, அப்ப நாங்கள் வந்து இப்ப எங்க போறோம்னு சொன்னால் அதான் வந்து இன்றைய தினம் வந்து வேலை இல்லை. அப்ப அதனால வந்து நாங்கள் வந்து எங்க போறோம்னு சொன்னால் அது போற இடம் வந்து இங்க சொல்லக்கூடாது. அதான் வந்து போற இடம் தூரம் தான். நான் தூரம் தான். அப்ப அந்த இடத்துக்கு ஏன் போறோம்னு சொன்னால் அதான் வந்து முக்கியமான ஒரு பொருள் ஒன்று வாங்க போறோம். உண்மைக்குமே அது பிரபல்யமான ஒரு பொருள். இப்ப எங்கட ஊர்ல இல்ல, ஆனா நாங்க வாங்க போற இடத்துல இருக்குது. அந்த அதை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது வந்து முன்ன ஒரு வெளிநாட்டு அம்மா தான். அதை வந்து கனடா அம்மா தான் எங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தினவா. உண்மையிலேயே அதுண்ட டேஸ்ட் வந்து வேற லெவல். நாங்கெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கிறோம். அது என்னன்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துல போய் பார்ப்போம். அது எங்க போய் பார்க்க போறீங்க? இடத்தை சொல்லுங்க எங்க போறோம்னு சொல்லி. கல்வியங்காடுன்னு சொன்னா உண்மைக்கு சில பேருக்கு தெரியும். அங்க என்ன இருக்குது முக்கியமான பொருள்னு சொல்லி கூடுதலான ஆட்களுக்கு தெரியும். காசு பேருக்கு தெரியாம இருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும். அதாவது கூட சமையல் பாக்குறாங்க எல்லாருக்கும் தெரியும். அதை பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி வேணுங்க போய். முக்கியமான விஷயம் எங்களுக்கு கல்யாணம் தெரிய போகுது. எனக்கு தெரியா கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல நான் வந்து கல்யாங்காட்டுக்கு போகலையே ஒரு நாளும். ஆனா இடம் தெரியாது, ஒருத்தருக்கும் இடம் தெரியாது. அப்பாவும் தெரியுமான்னு சொல்லுது. ஆனா சும்மா அது விசாரிக்கலாம் தானே, ஒரு கடையா விசாரிக்கலாம். சரி, வாய் இருந்தா வாங்கலா போகணும்னு சொல்லுங்க. அதோட சிந்தியம் தான் இப்ப எல்லா இடம் நல்ல ஸ்நேகிதம். ஒரு பஸ்ல போனாலும் சரிதான், இல்லைன்னு சொன்னால் பஸ்ல போனாலும் சரிதான், எங்க போனாலும் சிந்தியம் வந்து நார்மலா எல்லா இடம் நல்லா பழக்கம் பிடிக்கும். அப்ப அந்த இடத்த வந்து நாங்க கேட்டு விசாரிச்சு போறோம். சரி, அப்ப நாங்க நீங்க வளர்க்குடுவோம். அதுக்கு முன்னால எங்களை ஹீரோயின் உடுப்பு அப்படிங்கன்னு சொல்லி மறக்காம 50 ரூபா நிக்கிறீங்க. எங்க போறீங்க? அது சொன்ன சோடா வாங்க வேணுமா? ஆட்டோ தம்பி ஆட்டோ ஒரு காட்டுங்க. அப்போ இல்ல ஏறுங்க, நீங்க வைக்கப்படாங்க. இதான் வந்தங்க ஆட்டோ மேல காட்டக்கூடா. அம்மா வருங்க ஆட்டோல. சர்ப்ரைஸா எப்போ காட்டுறது? பான் இல்ல என்ன? ஆமா, கிளியா அவங்க நிக்குது. போட்டாங்க. அப்ப நான் நிக்கிறேன். போட்டாங்க. அம்மாவை விட்டுட்டு போன எல்லாருக்கும் விருப்பம் தான். போட்டு வாங்க. எங்க சோறோட எல்லாம் போறீங்க? தங்கி நிக்க போறீங்களோ? நானும் தங்கிட்டு வர போறீங்க. சாண்ணா போட்டாங்க நீங்க. டேய் நில்லுங்க டேய். அப்பா வந்து கல்யாங்காடு எங்க காட்டினது? கல்யாங்காடுன்னு சொன்னா அந்த அரிசி மாவு வந்து நிறைய கடையில பிரிச்சு விற்கிறாங்க. ஆனா நாங்க வந்து அது வாங்கல. இது வந்து நேரடியா மில்லுல வந்து அரிசியை போட்டு உடனே திருப்பி தராங்க. அப்ப அதனால நீங்க ஒரு ஸ்பெஷல் வந்து நாங்க முன் போட்டை வந்து பார்ப்போம். அந்த கடையில போட்டை வந்து இப்போ அருமைப்படுத்த பிரச்சனை என்ன
ஓகே. இதெல்லாம் வந்து போட்டு முருகன் அரைக்கும் மாலை என்ன அரைப்பாங்கன்னு சொன்னால் நெல் உடைத்து தூட்டுதல், மிளகாய் திருத்தல், ஈர அரிசி, ஈர உளுந்து அரைத்தல், கோப்பி, தானிய வகைகள் அரைத்து கொடுக்கப்படும். ஆடிய பாதம் வீதி 3ஆம் ஒழுங்கு நல்லூர் ஜாழ்ப்பாணம். நல்லூர் ஜாழ்ப்பாணமோ? இதுதான் அந்த போட். இங்கே வந்து திருவிக்கலாம். இது வந்து நேரடி அரிசியை கொடுத்தா திருப்பி தருவாங்களாம். அப்போ அதனால தான் நாங்கள் இங்கே வந்துக்கிறோம் ஸ்பெஷலாக கொண்டு போகிறதாண்டி. சரி, அப்போ உள்ளுக்குள்ளே பார்ப்போம்மா. கிலோ அரிசி திருச்சி அரிசி மாவு வந்து 240. 240. ஆ, அப்போ நாங்கள் 25 கிலோ விட்டுங்கிறாங்க. 25 கிலோ? அதாவது 15 கிலோ உங்களுக்கும் 10 கிலோ வந்து 10 கிலோ. ஆ, இப்போ 25 கிலோ விட்டோம்னா இந்த எவ்வளோ இது அடிக்கிறாங்கன்னு. ஓகே. இதுதான் வந்து அந்த மில் வந்து நாங்கள் வாங்க போகிறோம். என்ன ஏன் தானே உடனே அந்த அரிசியை கொடுக்கறதுக்கு தருவாங்க என்னம்மா? உடனே அரிசியை போட்டு வேண்டியது தராங்க. ஆ, இது அவையிலே வந்து அரிசி தருவாங்க, நாங்கள் கொண்டு வந்து கொடுப்போமோ? இல்லை, அவையில் அரிசிதான் எல்லாம் பிடிச்சி. ஓகே. சரியான சத்தமாக வந்துருக்கும். இதுதான் வந்து அந்த மில் வந்து இந்த மா வந்து திருச்சி வச்சுருக்காங்க ஃபுல்லாக வந்து. சரியான சத்தமாக இருக்குண்ணே. மில் தானே இந்த இதுதான் ஒவ்வொன்று வந்து அந்த செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த கீழே வந்து கற்றுக்கிறது. பதினஞ்சும் 10 கிலோ. ஓ, ஆ, உடனே வந்து திருச்சி தருவாங்க. இங்கே வந்து இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிசி வந்து கொட்டுப்படுது. இந்த இதுக்குள்ள வந்து முடிஞ்சது. பாருங்க என்னென்ன தண்ணி ஊற்றுறப்போ ஊற்றுப்படுற மாதிரி தான் ஊற்றுப்படுது. இந்த அதுதான். இதுக்குள்ள ஃபுல்லாக வந்து வச்சிருக்கு. இதான் அப்படியே திருச்சி கொட்டுப்படுது. இந்த அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் இங்கே விளங்க சத்தமாக கிடக்கு ஒரு. ஓ, சுடுமாம் சுடுமாம். சூப்பராக ஒன்றும் விளங்குதில்லை. சரியான சத்தமாக கிடக்குதா? அப்போ கடுஞ்சத்தமாக கிடக்கு. பவுடர் மாதிரி தான் இந்த மாவன் தான். ம், ம். ஓ, அதில் ஒன்று சுற்றுது, இதில் ஒன்று சுற்றுது. ஆ, அண்ணா நிறைய தூரம் போகணுமண்ணா, வேலை தந்துடுங்கண்ணா. ஆ, ஆ, அது சரியா. அப்போ நான் திருச்சி அப்புறம் பார்ப்பேன். மாவு வந்து அண்ணா திருச்சி கொண்டு வரேன். அப்போ வெற்றில கொடியை காண்டுட்டேன். இந்த வாரம் வெற்றில கொடியை இது வந்து ஊர்வத்தில் சிந்தியா புண்ணிய கொண்டு ஒரு கடையை திறந்து வைக்கலாம். அண்டைக்கு இப்படி தான் சிந்தியன். சிந்தியன் சிந்தியன் அண்டைக்கு இப்படி தானே சிந்தியன் ஞாபகம் இருக்குதோ? சிந்தியன் சிந்தியன் ஞாபகம் இருக்கா? சிந்தியன் அண்டைக்கு சிந்தியன் இதே பிடி இது பிடிங்க. நம்ம அண்டைக்கு தோட்டத்துக்குள்ள வெங்காயம். ஆ, என்ன பாட்டு?
ஓ மாங்க ஆ இந்த முட்டி போடு இப்போ அப்பா சொல்லு கேப்போம் சுண்ணாம்பு இருக்கு அந்த அங்கல கட்ட தருவேன் ஆசையா இருக்கேன் அந்த ஊர் பத்தில வாசமா இருக்கு கம்ம அது என்ன சாப்பிடுங்க வெத்திலையோ ஆத்துக்குடி சாப்பிடுவாங்க. பழையிட்ட அம்மாவுக்கு ஒரு கொடியை வெட்டிட்டு போங்க வெப்பம் வெட்டி கொடி வச்சா வருமோ என்னதுக்கு வெத்தில அம்மம்மா கொடுக்கணும் கல்லியம் காட்டுக்கு வந்து ஆக்களுக்கு மூச்சு நின்று மேக்கள் ஆட்டுக்கு இப்போ சிங்கர் வந்து சொல்லியிருக்காரு அனுப்பிச்சு அதான் நீங்கள் யோசித்தாங்க தானே லைட் ஸ்டாப் வாங்கிட்டாருன்னு லைட் ஸ்டாப் என்னன்றது தெரியாதுக்கம்மா அந்த அடிக்க கூடாது. இல்லை அந்த என்னது இந்த மாவு வந்து இவ்வளோ கிலோ போட்டு போடுவேன்டா இப்போ நாங்கள் வீட்டை போய் விட போகிறோம் இல்லை இப்போ ஒன்றாலாம் வந்தம்மா அரை கிலோ மாக்கிட்ட முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் அந்த மாவு வந்து சரியான சொப்டான சிந்தியாரு என்ன சொல்ற உடனடி தயாரிப்பு புட்டு அவிக்கலாம் இடியப்பமாக அவிக்கலாம் ரெண்டுமே பச்சை தண்ணிலாம் உழைச்சி அவிக்கிறது நல்ல சொப்டாகவும் நல்ல வாசல் மாவு இருக்கும் அந்த புட்டை வந்து நாங்கள் காலையில் வச்சு சாப்பிட்டாலும் அந்த கல் பட்டாது வேலை செய்வதும் இல்லாவா இருக்கு அப்பா சிரிக்கிறாரு இப்போ உங்களுக்கு வந்து நான் இலவான முறையில் மாவு வாங்கி தரேன் அதாவது வந்து 15 கிலோ மாவு ஏன்னு சொன்னா அதெல்லாம் நீங்க சிந்தி இரவு ஊற்றி போட்டு முடியாது சாப்பிட சரி என்ன செஞ்ச நேற்று எங்கள் அம்மா தந்தவன் எனக்கு அந்தம்மா நைட்டு வந்து நான் புட்டை வச்சுனா இன்னும் சும்மா சாப்பிடலாம் அந்த புட்டு அதுக்கு கறியெல்லாம் தேவையில்லை ஒரு அடிச்சு ஒரு பொரியல் இருந்தாலும் காணும் இல்லைன்னு ஒரு சில தேத்தண்ணி காணும் இன்னும் நல்லா இருக்கும் யாராச்சும் மாவு வேணுமான்னு சொன்னால் கல்யாங்காடில் வந்து கல்யாங்காடுன்னு சொன்னால் நிறைய கடையில் விற்கிறாங்க இப்படி திரிச்ச மாவு வந்து பேக் பண்ணி விற்கலாம் ஆனால் அதை விட ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து முன்னால் நிற்கத்தக்கன்னா சின்ன கிலோ அரிசி என்று கேட்டு அப்படியே உடனே திருப்பி தராங்க அதைத்தான் நாங்கள் வந்து வாங்கிடுவோம் ஆனால் ஊக்கத்தில் நல்ல காரமாக கிடக்கும் உரைக்குது அதை வரும் வெத்தில் சளிக்கு நல்லது வெத்தில காம்பு காம்பு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் சளிக்கு வெத்தில காம்பு சாப்பிடுறது நான் அம்மா கொஞ்சம் வெத்தில முடிச்சுட்டு பார்த்து ஆட்டிக்க போறாங்க இங்க வந்து வெத்தில முடிச்சுடுங்க நல்ல மாஞ்சோலை இங்கே ஆளுக்கு நாக்காளி போட்டான் ஆளுக்கு நாக்காளி போட்டான் போட்டதே கோல் என்ன செய்யப்போனா கேமரா ஒர்க் பண்ணுங்க ஐஸ்டாக் வாங்கிட்டு வர்றாங்க ஓடியாங்க வாங்கிட்டு எத்தனை கணக்கு பாருங்க 2 4 5 ஏன்னா சரி ஓடியாங்க தங்க மிஸ்டேக் சரி சார் நான் இப்போ பார்த்தீங்க சொன்னால் மாவெல்லாம் வந்து எடுத்தாச்சு கொண்டு வரான் படியண்ணா சிந்து என் தூக்கி கொண்டு வரான் ஆட்டோக்குள்ள ஒரு கரையை வை ஆற்றி குடிக்க ஆளுக்கு மா வைங்க கவனம் அப்படி ஆட்டோ நல்லா மூளை வைங்க சரியா சுடுது போல நம்ம மா வந்து உடனடி அரியல் இப்போ அதாவது சாருக்கு 10 நமக்கு 15 கிலோ எவ்வளோ போட்ட 1 கிலோ 40 ஆட்டோ அந்த பாஞ்சாங்கீரை போட்டுருங்க பாஞ்சாங்கீர் புள்ளே தூங்க உண்மையை வந்து உடனே வந்து திருச்சி தாரங்க வேணாம்மா இல்லை உடனே வந்து திருச்சி தாராங்கல்ல ஆட்டோ வாங்க கொழும்புரை வரேண்ணா அங்கே முட்டு போட்டுட்டு பாப்போம் 2 மணி வந்த பெயிண்ட் அடிக்க ஆத்திக்குட்டி சிந்தியா நான் நம்பி இருக்கிறீங்களா உள்ளுக்குள்ள இல்லையா சரி நான் போல கூடாமண்ணா உப்பை போனால் தான் வீட்டை போகலாம் முடியும் 12 மணிக்குள்ள போட்டு வாங்க பின்னால் விடுவேண்ணே திருப்பி வித்திலே முடிக்கிட்டீங்களோட வித்திலே முடிக்கிட்டீங்க அங்கே அதில் கேமரா போட்டிக்காமாம்மா அது சரி நான் போல கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த என்ன இதில் என்னம்மா
மா இறைச்சி அம்மா களைச்சி இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்கலாம். காலுக்கு வந்து சுடுதுமா 2 காலில். ஆ அது உண்மையாக நாங்கள் வந்து இப்போ மாவெல்லாம் வேண்டி போட்டு சரியா கலைக்கு தண்ணி தாகமாக இருக்குது. அப்போ சிந்தியம்மா சொன்னார் அனுசியாத்த எனக்கு சொக்கு வாங்கி தாங்கன்னு. என்ன செய்யணும், சிந்தியம் கப் குடிக்கிறேன் அவ்வளோ. ஓ சிந்தியன் வந்து கப் குடிக்கிறார். என்ன கொண்டு போன நான் குடிக்கிறேன். இது எங்கே ஐஸ்கிரீம் இது ஒரு வித்தியாசமாக இருக்கு போல என்ன சொக்கூட குடிக்கிறாங்க சிந்தியன் எப்படின்னு சொல்லி நிறைய இடங்க பிரச்சனை. ஆ நல்லா இருக்கும். ஆ சொக் தான் நல்லா இருக்கும் போல. பிள்ளைக்கு என்ன டைரி மில்க்கோ பிள்ளைய உடச்சி குடிங்க அவன். ஆ அப்பா தீத்தி விடுதோ. ஆ சரிப்பா அம்மா. இப்போ நாங்கள் வந்து மாவெல்லாம் வேண்டியாச்சு. இப்போ தாவத்துக்கு ஒரு ரைஸ் சோப்பம் குடிச்சிட்டு வீட்டை அனுப்பி போகிறோம். யாராச்சும் தேவைன்னு சொன்னால் உண்மைக்கு அந்த மில்லில் வந்து வாங்கும்போது சூப்பர்மா. அதாவது மறுபடியும் சொல்ல உடனடி தயாரிப்பு புட்டு மற்ற இடியப்பம் எல்லாம் நல்லா சாஃப்டாகும். அதை விட இந்த பக்க காலத்தில் வந்து நாங்கள் இந்த கோதுமை மா சாப்பிட்டா சமைக்காது. அதனால பல பிரச்சனை திட்டங்கள் எல்லாம் வருமே. அப்போ அப்படியான சுச்சுவேஷனில் இந்த மாவு வந்து எங்களுக்கு நல்லதுன்னா தான் இந்த தூரத்தில் இருந்து வந்து இந்த மாவு வந்து நாங்கள் வாங்கிட்டு வர காரணம் சொன்னால் ஆரோக்கியமான உணவு ஒன்று பண்ணேன்னு. சரி, அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.